வணக்கம். நோயை இறை கொடுப்பதில்லை. நோய் இறை கொடுப்பதில்லை, இறைவன் கொடுப்பதில்லை. நாம தான் நோயை தேடிக்கொள்கிறோம். நோய் நம்மிடமிருந்து தான் வருகிறது. நம்மளுடைய மனது வித் உணவு, இந்த இரண்டு மூலமாகத்தான் நோயை நாம் தேடிக்கொள்கிறோம். மனதும் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றலோடு இடைநிலையோடு இருக்கும்போது நோய் வருவதில்லை. உணவுலையும் நல்ல சீராக ஜீரணிக்கக்கூடிய சீராக உணவாக இருக்கும்போதும் நோய் வருவதில்லை. இந்த மனது கொஞ்சம் சஞ்சலம் அடையும் போது, நமது உறுப்புகள் அனைத்தும் சூடேறும்போது, உஷ்ணமாகும்போது நம்மளது கழிவுகள் சீராக இருக்காது. தினக்கழிவுகள் சீராக இல்லாமல் இருக்கும்போது நோயை ஏற்படுத்துகிறது. நித்திரையும் குறையும், அந்த தினக்கழிவும் குறையும் போது நோய் உண்டாகிறது. இதுக்கு காரணம் நமது மனதை ஒரு இறை நிலையாக, ஒரு இறை சிந்தனையாக வைத்துக் கொள்ளும்போது மனது சங்கடப்படாது. மனது சங்கடப்படும்போது தான் நோயை உண்டாக்கக்கூடிய நிலையே அது வகுக்கிறது, அது வழிகாட்டுகிறது, நோயை வழிகாட்டுகிறது, நோயை அடையாளம் காட்டுகிறது. உணவு, நாம் சீரான உணவு நமக்கு ஜீரணிக்கக்கூடிய சீரான உணவுகளை உண்ணும்போது நிச்சயமாக உடல் உபாதைகள், அந்த ஜீரணசக்தி சரியாகி தினக்கழிவுகள் கரெக்டாக சரியாக இருக்கும்போது நமக்கு உணவு மூலமாக நோய்கள் வராது. ஆனால் இந்த இரண்டு நிலையிலையும் நாம் சரியான நிலையில் கையாண்டு மனதையும் உணவையும் கையாண்டாலே நம்மளுக்கு நோய் அண்டாது. அதனால் நோய் இறைவன் கொடுப்பதில்லை, நாம தேடிக்கொள்கிறோம். அதை நாம் சீராக உணவையும் மனதையும் சீராக கையாண்டு நோயின்றி வாழ்ந்து பேரின்பத்தோடு வாழ்வோம், பேரின்பமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.